அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோவில் நீதி கதைகளிலிருந்து வெற்றி உங்களுடையது என்ற தலைப்பிலான கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு குயவர் இருந்தார். அவர் 2 பானைகளை வைத்திருந்தார். அதனால் தண்ணீர் எடுத்து வர ஒரு குச்சியை எடுத்து 2 பக்கமும் கயிறு கட்டி அந்த கயிறுகளில் 2 பானையையும் தொங்கவிட்டு அந்த குச்சியை தன்னுடைய தோளில் வைத்துவிட்டு அருகில் இருந்த குளத்திலிருந்து எடுத்து தன்னுடைய வீடு வரைக்கும் அவர் சுமந்து நடந்து வருவார். கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறமா அந்த 2 பானைகளில் ஒரு பானையில் மட்டும் ஒரு சின்ன கீறல் விழுந்தது. தண்ணீர் எடுக்கும் போது 2 பானைகள் முழுவதும் தண்ணீர் இருக்கும். வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கும்போது அந்த கீறல் விழுந்த பானையில் 1/4 பானை தண்ணீர் குறைந்து இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அவருக்கு எதனால் அந்த பானையில் தண்ணீர் குறைந்து விடுகிறது என்று தெரியவில்லை. அப்புறமா அவர் கண்டுபிடித்தார் அதில் ஒரு சின்ன கீறல் இருக்கிறது என்று. ஆனாலும் அவர் அந்த பானையை மாற்றவே இல்லை. அதே பானையை பயன்படுத்தி தான் தண்ணீர் எடுத்துட்டு வருவார். ராத்திரி வேளைகளில் அவர் தூங்கினதுக்கு பின்னாடி இந்த 2 பானைகளும் ஒன்றுக்கொன்று பேசுமாம். அதுல இந்த குறையே இல்லாத நேர்த்தியான பானை இந்த கீறல் விழுந்த பானையை பார்த்து, நம்ம 2 பேரையும் வைத்து ஒரே அளவு தண்ணீர் எடுத்துக்கிட்டு வராரு. நான் என்னடான்னா முழு தண்ணீரையும் வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறேன். நீ என்னடான்னா அதுல பாதி தண்ணிய கொட்டிக்கிட்டு மீதிதான் இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வர. அவருக்கும் தெரியும் உன்னிடம் கீறல் இருக்கிறது என்று. ஆனாலும் அவர் உன்னை தூக்கி போடாமலேயே வைத்திருக்கிறார். ஏன் என்று தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த கீறல் விழுந்த பானைக்கு இதனுடைய மனசுல ஒரே கவலை உண்டாக ஆரம்பித்தது. எதுக்கு குயவர் என்ன கூட வைத்திருக்கிறார்? அவர் நினைத்திருந்தால் என்னை தூக்கி போட்டிருக்கலாமே. நமக்கு மட்டும் பேசும் சக்தி இருந்தால் கண்டிப்பாக இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்கணும்னு என்று நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ராத்திரி அந்த பானை அது மனசுல நினைச்சு கவலைப்படுறது எல்லாம் அந்த குயவருக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல இந்த 2 பானைகளையும் அந்த கம்பில் கட்டி அந்த குயவர் தன்னுடைய தோளில் வைத்து நடந்து போக ஆரம்பித்தார். அவருடைய வீட்டிலிருந்து ஒரு 20 அடி நடந்து போன அப்புறம் பானைகள் 2யுமே கீழே இறக்கி வைத்தார். இறக்கி வச்சுட்டு அந்த கீறல் விழுந்த பாதிக்கப்பட்ட பானைய அப்படியே பின்னாடி திரும்பி பாரு என்றார். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த 20 அடியிலிருந்து அவருடைய வீட்டுக்கு போற அந்த தூரம் வரைக்கும் ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில் 2 பக்கமும் பூச்செடிகளா இருந்துச்சு. அதுல ஒரு பக்கம் இருந்த பூச்செடி வளர்ந்து நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பித்து இருந்தது. இன்னொரு பக்கம் இருக்கிற பூச்செடிகள் பார்த்தா அதை விட கொஞ்சம் கம்மியா வளர்ந்திருந்தது. இந்த கீறல் பானை எப்பவுமே கவலையோட இருக்கும். அதனால பூச்செடிகளை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்போதுதான் முதல் முறையாக பார்க்குது. ஆனாலும் இவர் எதுக்கு இத நம்மள பார்க்க சொல்றாரு என்று அதற்கு புரியல. அப்பதான் இந்த குயவர் பதில் சொல்கிறார். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே எனக்கு உன்கிட்ட கீறல் விழுந்த விஷயம் தெரியும். அப்ப நானும் உன்னை மாத்தி வெளியே போட்டுட்டு இன்னொரு பானை செஞ்சு அதை பயன்படுத்தணும் என நினைச்சேன். அப்படியே நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் அடுத்த நாள் என்னோட பாதையில் நடந்து போகும்போது இந்த ஒரு பக்கம் மட்டும் நிறைய செடிகள் வளர்ந்திருந்ததை பார்த்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தாதான் தெரிஞ்சது, நான் உன்னை எப்பவுமே வலது பக்கமாக வைத்து எடுத்துட்டு வருவேன். அப்படி வலது பக்கமா எடுத்துட்டு வரும்போது உன்கிட்ட இருந்து தண்ணி விழுந்து விழுந்துதான் அந்த இடத்தில் பறவைகள் போட்ட விதையெல்லாம் முளைச்சி இப்படி செடியா இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா நான் வழக்கமாக வலது பக்கம் உன்னை தூக்கிட்டு வரத மாத்தி இடது பக்கம் ஒரு நாள் வலது பக்கம் ஒரு நாள் என்று மாத்தி மாத்தி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சேன். அப்படி தூக்கிட்டு வந்ததுனால இடது பக்கமும் செடிகள் வளர்ந்து வலது பக்கமும் செடிகள் வளர ஆரம்பிச்சது. ஆரம்பத்திலேயே வளர்ந்ததுனால அந்த வலது பக்கத்தில் உள்ள செடிகள் நல்லா பெருசா வளர்ந்து இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ந்ததுனால இந்த இடது பக்கத்தில் உள்ள செடிகள் கொஞ்சம் சின்னதா வளர்ந்து இருக்கு. ஆனா மொத்தத்துல இந்த பாதையில் 2 பக்கமும் வந்திருக்கிற இந்த செடிகளுக்கும் நீதான் காரணம். ஒருவேளை உன் பக்கத்துல இருக்கிற அந்த பானையை மாதிரி உன்கிட்ட அந்த கீறல் விழாம இருந்திருந்தா அந்த பாதையில் செடிகள் முளைக்கும். அப்படிங்கிறது எனக்கு தெரியாம இருந்திருக்கும். அதனால உன்கிட்ட கீறல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் வருத்தப்படாத. உன்னுடைய கீறல் எனக்கு உதவியாகத்தான் இருந்ததே ஒழிய எந்த விதத்திலும்
அது எனக்கு பயன் இல்லாமல் இல்லை. அதனை பயனுள்ளதா மாத்தினேன் அப்படின்னு சொல்லி அந்த குயவர் அதற்கு பதில் சொல்றாரு. கதை இதோட முடியுது. இந்த கதையிலிருந்து நல்ல பல கருத்துக்களை நாம் எடுத்துக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் யோசிப்போம். எனக்கு மட்டும் எதற்காக இந்த குறை? எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம்? எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு மட்டும் ஏன் போராடி போராடி கிடைக்கிறது? இந்த பானையில் மட்டும் கீறல் விழாம இருந்திருந்தா இந்த இடத்துல செடிகள் வளரும் என்பது அவருக்கு தெரிந்திருக்காது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரல அப்படின்னு சொன்னா, ஒரு சில குறைவுகள் இல்ல அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகுதுன்னு நமக்கு தெரியாம போகும். நம்முடைய பலம், பலவீனம் இரண்டுமே தெரிய இந்த சின்ன சின்ன போராட்டம் தான் வழிவகுக்கும். அதே மாதிரிதான் அந்த பானையில கீறல் இருக்குன்னு அந்த குயவர் அந்த பானையை தூக்கி போடல. ஒரு பக்கம் மட்டும் வளர்ந்திருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, 2 பக்கமும் அந்த செடிகள் வளர்றது மாதிரி மாத்தி மாத்தி உபயோகப்படுத்தினார். அதே மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதில் இருக்கும் வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்கணும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள மட்டுமே யோசிக்கணும். யோசிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் 2 மடங்கு மகிழ்ச்சியுடன் இருக்கும். உங்களுடைய குறைகளை நினைத்து நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வர போராட்டங்களை பார்த்து பயந்து போறீங்கன்னா, இந்த கதையை நிச்சயம் யோசிச்சு பாருங்க. எல்லா விதத்திலும் வெற்றி உங்களுடையது ஆகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.